சமயத்தை வளர்த்தவர்கள் மன்னர்கள் தான். ஆதி சைவர்கள், அதுபோல வைணவர்கள், இவர்கள்தான் இந்து சமயத்தை உடைத்து வளர்த்தவர்கள். இந்து சமயம் என்பது ஒரு ஆங்கிலேயர் வைத்த பெயர்தான். ஆனால் வேத காலத்தில் இருந்தது. ஆனால் அதெல்லாம் மாறியது தமிழ்நாட்டில்தான். சைவம் வைணவம். சைவம் என்றால் சிவம், வைணவம் என்றால் பெருமாள், விஷ்ணு. இந்த இடம் காளகஸ்தி. ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில்தான் நமக்கு கண் முன்னே தெரிவது. இப்படி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான் இந்த இந்து சமயத்தை வளர்த்தவர்கள். பேர் உதவியாக இருந்தவர்கள் மன்னர்கள் தான். பெரும்பாலும் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவர்கள்தான். பல்லவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள். முற்கால சோழர், பிற்கால சோழர் என்று சொல்லலாம். இந்த பிற்கால சோழர்கள் எல்லாம் 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு மன்னர்களாக இருந்து அவர்கள்தான் கோயிலை கட்டினார்கள். சிவன் கோயிலையும், பெருமாள் கோயிலையும், அம்மன் கோயிலையும் கட்டினார்கள். இப்படித்தான் இந்த சைவ சமயம் வளர்ந்தது. இதையே ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் எந்த சமயமும் இல்லை. அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இல்லை என்றால், அங்கே ஆதரிப்பதற்கு எந்த மன்னர்களும் இல்லை, புலவர்கள் இல்லை, ஆழ்வார்கள் இல்லை, நாயன்மார்கள் இல்லை. இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் மன்னர்கள்தான். பொருளுதவி தந்தார்கள். சிற்ப வல்லுநர்கள் கோயிலை கட்டினார்கள். மிகப்பெரிய கோயில்களை எல்லாம் அவர்கள் கட்டினார்கள். அதற்கு முக்கிய காரணம் பொருளுதவி. சிற்பக் கலைஞர்கள் கல்லை பல மலைகளிலிருந்து கொண்டு வந்து அதை செதுக்கி கோயிலை செய்தவர்கள் இவர்கள்தான். எனவே இந்த சைவமும் வைணவமும் வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் இந்த ஆழ்வார்களும் வைணவர்களும் தான். பிற்காலத்தில் தான் மற்ற எல்லாம் முளைத்தது. அம்மன் கோயில் எல்லாம் பிற்காலத்தில் முளைத்தது தான். எனவே நண்பர்களே, நான் எந்த சமயத்தையும் சாராதவன். அதனால் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போவேன், வருவேன், பார்ப்பேன், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வேன், விமர்சனமும் செய்வேன். ஏனென்றால் இந்த எந்த சமயமும் நமக்கு சோறு போடாது, வேலை தராது. ஆனால் அவனவன் உழைப்பில்தான் அவர்கள் வாழ வேண்டும். கல்வி இருந்தால் போதும், பொருள் இருந்தால் போதும், வியாபாரம் செய்து பழித்து கொள்ளலாம். கல்வி இருந்தால் வெளிநாட்டிற்கு சென்று நம்மால் வாழ்க்கை நடத்த முடியும். இன்று அதிகமான வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு மாநிலம் எதுவென்றால் தமிழ்நாடு தான். நான் படித்தவன் ஒரு கிராமம், வளர்ந்தது மயிலாடுதுறை, வாழ்வது சென்னை. 50 வருடமாக நான் சென்னையில் வாழ்கிறேன். பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன் என்றால் என்னுடைய கல்வி அறிவு தான். என்னால் ஒரு 21 நாடுகளுக்கு, அமெரிக்காவிற்கு 2 முறை, ரஷ்யாவிற்கு 1 முறை, ஐரோப்பா நாடுகள், தென் அமெரிக்கா, கிழக்கு ஆசிய கம்பெனி நாடுகள், ரஷ்யா, இதெல்லாம் நான் சென்று வந்துள்ளேன் என்றால் பொருள் மட்டுமல்ல, எனக்கு உதவியாக இருந்தது கல்வி அறிவு தான். அதனால்தான் நான் எப்பொழுது பேசினாலும் கல்வி அறிவை முன்னிலைப்படுத்தி
நான் பேசுவது வழக்கம். இது எதற்காக பேசுகிறேன் என்றால், என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக. பலர் பார்க்கிறார்கள், பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள், ஆதரவு தருகிறார்கள். அதுவே எனவே நண்பர்களே, சமயம் தேவைப்பட்டால் வைத்து கொள்ளலாம். எனக்கு எந்த சமயமும் தேவையில்லை. எனக்கு 3 வேளை சோறு வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும், அவ்வளவுதான். அதுக்கு என்னுடைய உழைப்பு, சம்பளம், சேர்த்து வைத்த பணம் துணையாக நிற்கிறது. எந்த கோயிலுக்கும் நான் போயிட்டு வருவேன், ஆனால் வழிபட மாட்டேன். காரணம், எனக்கு அந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கற்சிலைகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள் கடந்து செல்பவர் என்று தான் சொல்வார்கள். ஆனால் யாரெல்லாம் நல்லவராக நல்லதை செய்தார்களோ அவர்கள் கடவுள் ரீதியாக வந்து உதவி செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே மனிதர்கள் தான் எல்லாமே செய்கிறார்கள். மனிதாபிமானம் உள்ளவர்கள் அனைவருமே நமக்கு நன்மை புரிகிறவர்கள். சொல்லும் பொழுது கடவுள் அனுப்பி வைத்தார், கடவுளுடைய கிருபையினால் இவர் செய்கிறார் என்று சொல்வார்கள். அதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். நீ இல்லை என்று சொன்னாலும் யாரும் உங்களை கேட்க மாட்டார்கள். இருக்கு என்று சொன்னாலும் யாரும் உங்களை உதாசீனப்படுத்த மாட்டார்கள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் வாங்கி போய்விடுவார்கள். அவர்களுக்கு வியாபாரம் வேண்டும். ஒரு கோயிலை வைத்தால் அங்கே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அங்கே கொண்டு வரக்கூடிய பொருள்களை விற்பார்கள். தேங்காய், வாழைப்பழம், மற்ற என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் அங்கே விற்பனையாகும். முதலில் ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்றால் குளத்தை தான் கட்டுவார்கள். குளத்தை கட்டிய பிறகு தான் அங்கே கோயிலையே கட்டுவார்கள். அதன் பிறகு வீடுகள் எல்லாம் வந்துவிடும். பிறகு அது பெரிய நகரமாக மாறிவிடும். இன்று அப்படித்தான். 1ஆம் நூற்றாண்டில் எந்த கோயிலும் இல்லை, 2ஆம் நூற்றாண்டில் இல்லை, 3ஆம் நூற்றாண்டில் இல்லை, 5ஆம் நூற்றாண்டில் இல்லை. 5ஆம் நூற்றாண்டில் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் விநாயகர் கோயில்தான், காரைக்குடி. அதன் பிறகு கோயில், பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் 11ஓடு நின்று விட்டது. அதுக்கப்புறமெல்லாம் கோயிலை கட்டவில்லை, கட்டுறதுக்கான அவங்களுக்கு தெரியாது. அவரையெல்லாம் மடிந்து விட்டார்கள். அரசர்களெல்லாம் போய்விட்டார்கள், மன்னர்கள் போய்விட்டார்கள், புலவர்கள் போய்விட்டார்கள் என்று நம்ம போன்றவர்கள் தான் இன்றைக்கி இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறார்கள். அதனால்தான் அதை பற்றி தெரிந்தவர்கள் பேச முடியும், சொல்ல முடியும், மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்தில்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். இது ஒரு முக்கியமான சாலை, ஸ்ரீ காளகஸ்தியில் என்னுடைய நடைப்பயிற்சி முடியக்கூடிய நேரம். இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பஜார் இருக்கிற இடம், பிக் பஜார், நகை வந்து மற்ற எல்லாமே கிடைக்கும். அதுதான் கோயில் இருக்கும் இடத்தில் குளம் இருக்கும், குளம் இருக்கும் இடத்தில் குருக்கள் இருப்பார், குருக்கள் இருக்கிற இடத்தில் இந்த விளையாட்டு சாதனங்கள் இருக்கும். அதனால் அத்துடன் அதை முடித்துக்கொள்கிறேன்.